குட் பேட் அக்லி படத்துல டெலிட் பண்ணப்பட்ட சாங்கோட மேக்கிங் வீடியோவை இப்போ த்ரிஷா ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல அஜித், த்ரிஷா, அர்ஜுன் தாஸ், பிரியா வாரியர்னு இப்படி பலருமே நடிச்சிருக்கிற இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. ஜிவி பிரகாஷோட சாங்ஸ் மற்றும் பிஜிஎம் படத்துக்கு பக்கபலமா அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அந்த வகையில அஜித் சாருக்கும் த்ரிஷாக்கும் ஒரு டூயட் சாங் படத்துல இருந்திருக்கு. ஆனா டியூரேஷன் காரணமா அது டெலிட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த சாங் ஷூட்டிங் அப்ப எடுக்கப்பட்ட வீடியோவை த்ரிஷா ஷேர் பண்ணி குட் பேட் அக்லி படத்தை வெற்றி அடைய வச்ச எல்லாருக்குமே நன்றி சொல்ற விதமா இந்த வீடியோ அண்ட் போட்டோஸை ஷேர் பண்ணி நன்றி மாமேன்னு சொல்லியிருக்காங்க. கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் சீக்கிரமே இந்த டெலிட்டட் சாங்கை ரிலீஸ் பண்ணுங்கன்னு டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் மற்றும் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மைத்ரி மூவி மேக்கர்ஸை ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு வராங்க. குட் பேட் அக்லி படம் முழுக்க ஃபேன்ஸை மட்டுமே மையமா வச்சு எடுக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். படம் முழுக்க அஜித் சாரோட நிறைய பழைய படங்கள் மற்றும் டயலாக்ஸ் தான் வருது. இது அவரோட ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸ் ட்ரீட்டா அமைஞ்சிருக்கு. அர்ஜுன் தாஸோட நடிப்பு இப்ப பலராலும் பாராட்டப்பட்டு வருது. சிம்ரனோட கேமியோக்கும் ஃபேன்ஸ் மத்தியில ரொம்ப பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. பிரியா வாரியரோட தொட்டு பேசும் சுல்தானா சாங் சீனும் இப்ப வைரல் ஆயிட்டு வருது. இப்படி படத்துல நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கவே இந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை அடைஞ்சிருக்கு. அஜித் சாரோட அடுத்த படமும் ஆதிக் ரவிச்சந்திரன் கூட பண்றதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். குட் பேட் அக்லி படம் நீங்க பாத்துட்டீங்களா? உங்களுக்கு படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மாதிரி சினிமா, சீரியல்ஸ் அண்ட் ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம ட்ரெண்ட் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.